சரண்யா, சுபத்ரா, இங்க வரேம்மா. என்ன பண்றீங்க? சீக்கிரம் வாங்க. வந்துட்டேம்மா. சொல்லுங்க அத்தா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சரண்யா? உங்க மாமா, திருமாற, அகில, ருக்மணி எல்லாரும் ஏற்கனவே மண்டபத்துக்கு போயிட்டாங்க. நம்ம தான் கிளம்புறோம். சீக்கிரம் கிளம்பு. தோ 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 அத்தா, பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன். போ, சீக்கிரம் போ. சுபத்ரா, சுபத்ரா, இங்க வரேம்மா. என்னாச்சு சுபத்ரா? நீ இப்படி லேட் பண்ற? முடிஞ்சிருச்சுமா. நான் ஆதிராவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரமா வா. போ. அம்மா. அகல்யா, சாருமதிய நல்லா பாத்துக்க. அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடாத. லக்ஷ்மிய வர சொல்லிருக்கேன். அவ வந்ததும் நீ முகூர்த்த நேரத்துக்கு அங்க வந்தா போதும். புரியுதா? சரி. அதுக்குள்ள சாருமதி சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடு. சரிம்மா. அத்தை, நாங்க ரெடி. போலாமா? சரி சரி, போய் கார்ல ஏறுங்க. போங்க, வாங்க வாங்க. சுபத்ரா, ஒரு நிமிஷம் நில்லு. அம்மாவோட பீரோ சாவியை கொடு. கல்யாணத்துக்கு போட்டுக்க வேண்டிய நகையெல்லாம் அதுலதான் இருக்கு. இந்த பத்திரம் என்ன? சீதனமா கொடுக்கற பணம் அதுலதான் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. சரி. சாருமதி, உன்னையும் பாப்பாவையும் இங்க விட்டு போறதுக்கு மனசே இல்ல. இந்த கல்யாணத்துல நானும் நீயும் ஜோடியா இருக்கணும்னு நான் ரொம்ப கனவு கண்டுட்டு இருந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. சரி, பரவாயில்ல. அப்புறம் பாட்டி ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்சதும் அகிலனையும் ஆதிராவையும் முதல்ல நான் இங்கதான் கூட்டிட்டு வருவேன். சாருமதி, இந்தா பால் குடி. கண்ணுக்குட்டி, தூங்குறீங்களா? அப்பா ஆதிரா சித்தி கல்யாணத்துக்கு போயிட்டு வர வரைக்கும் நீங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும். அழக்கூடாது. அப்புறம் அம்மாவுக்கு தொந்தரவும் கொடுக்க கூடாது. சரியா? சாருமதி, பால் குடிக்கல? போதுங்க. நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன் சாருமதி. அம்மா வந்து உன்னை பார்த்துப்பாங்க. அப்புறம் அம்மா சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுக்கறத மிச்சம் வைக்காம ஒழுங்கா சாப்பிட்ரு. குழந்தைய பார்த்துக்கோ. நான் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறேன். மண்டபத்துல நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் சாருமதி. சரி, பார்த்துக்கோ. திருமாரா, உன்னை பாட்டி கூப்பிடுறாங்க. இதோ போறமா. என் பையன் ஓ மேலையும் குழந்தை மேலையும் எவ்வளவு பாசமா இருக்கான்னு பாத்தியா? அவன் உங்க 2 பேரையும் உயிரா நினைக்கிறான். ஒரு 2 மணி நேரம் கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றது கூட உன்னை பிரிஞ்சிருக்க முடியாம இவ்ளோ தவிச்சு போறான். உன்னையும் குழந்தையும் பிரிஞ்சு அவனால வாழ முடியாது சாருமதி. அத மனசுல வச்சுக்கோ. இந்த அன்புக்கு நீ காலம் பூரா எவ்வளவு நன்றியோட இருந்தாலும் போதாது. எதுக்குமே என்னை எதிர்த்து பேசாதவன், என் மேல கோவப்படாதவன், ஓ விஷயத்துல கோவப்பட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்கான். பார்த்து நடந்துக்கோ சாருமதி.
உன் வாழ்க்கை உன் கையில தான் இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம் ஐயா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். உட்காரு. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் 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 பெரியம்மா. வணக்கம். நல்லா இருக்கியப்பா? நல்லா இருக்கும் பெரியப்பா. ஏற்பாடெல்லாம் பிரமாதமா இருக்கு பெரியப்பா. இருக்காதா பின்ன? எங்க மூத்த பேத்திக்கு நடக்கிற கல்யாணம் நம்ம வீட்டுல ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விசேஷம் நல்லா செய்யணும்ல. சரி, நீ போய் உட்காந்து சாப்பிடு போ. சரிங்க பெரியப்பா. சாரதா, என்னாச்சு? இப்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏமா அழுதுகிட்டு இருக்க? நம்ம பேத்திக்கு கல்யாணம் ஆகாதுன்னு ஊர்ல இருக்கிறவங்க எவ்வளவோ பேசினாங்க. நம்ம வீட்டுல கூட சிலருக்கு அப்படித்தான் நினைப்பு இருந்தது. அதையெல்லாம் தாண்டி ஆதிராவோட கல்யாணம் இன்னைக்கு இவ்ளோ பிரம்மாண்டமா நடக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இது சந்தோஷத்துல வர ஆனந்த கண்ணீருங்க. சாரதா, அவங்களாம் இப்படி பேசுனது ஒரு விதத்துல நமக்கு நல்லதுதான். அப்படி இல்லைன்னா நம்ம பேத்தி ஆதிராவோட கல்யாணத்தை பத்தி நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டோமா? ஆமாங்க, அது மட்டும் இல்லாம ஆதிரா காதலிச்சதும் ஒரு வகையில நல்லதுதாங்க. நாம எந்த ஊர்ல தேடினாலும் அகில மாதிரி ஒரு நல்லவனை மாப்பிள்ளையா கொண்டு வந்திருக்க முடியாது. உண்மைதான் சாரதா. என் அப்பா முருகப்பெருமா எதை செஞ்சாலும் நல்லதுதாமா செய்வாரு. விடு. ஆமாங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். ஐயா. உள்ள போங்க. ஹலோ அண்ணி. டேய் அகிலா, நீ கேட்ட பணத்தை ஸ்டோர் ரூம்ல கொண்டு வந்து வச்சிருக்க. வந்து பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு மரியாதையா ஓடி போயிடு. மறுபடியும் நீ என் கண்ணுல பட்டேன்னு வை. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? தெரியும் அண்ணி. வந்து பணத்தை எடுத்துட்டு போ. சுபத்ரா அம்மா 1 கோடி ரூபா தரேன்னு சொன்னாங்க, இன்னும் தரல. இப்போ அகல்யா அண்ணி ஸ்டோர் ரூம்ல 1 கோடி ரூபா வச்சிருக்கேன், வந்து எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அப்படின்னா 2 கோடி ரூபா வரப்போதா? ரைட்டு. சுபத்ரா அம்மா கொடுக்கிற 1 கோடி ரூபா, அகல்யா அண்ணி கொடுக்கிற 1 கோடி ரூபா, ரெண்டையும் எடுத்துட்டு இந்த ஊரை விட்டு எவ்வளோ ஃபாஸ்டா முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்டா போகணும். என்னம்மா இவ்வளோ லேட்டா வரீங்க? இன்னும் கொஞ்சம் லேட்டா இருந்தா நான் ஆதிரா கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்திருக்கும். பாவம் ஆதிரா. அது சரி, என்னம்மா வெறும் கையை வீசிட்டு வந்திருக்கீங்க? பணம் எங்க? பணத்தை இங்க எடுத்துட்டு வர முடியல. ஆனா வீட்டுல பத்திரமா தான் இருக்கு. இந்தா சாவி. அம்மாவுக்கு தெரியாம
பீரோவுக்கு டூப்ளிகேட் சாவி போட்டிருக்கேன். அம்மாவோட பீரோல பணம் இருக்கு, எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டு போயிடு. இனி சாருமதி, ஆதிரா 2 பேர் வாழ்க்கையிலயும் நீ வரவே கூடாது. நீங்க பெத்த பொண்ணுங்க இல்லைனாலும் ஆதிராவுக்காகவும் சாருமதிக்காகவும் நீங்க எவ்வளவு பெரிய காரியத்தை பண்றீங்கம்மா. உங்களை மாதிரி ஒரு அம்மா கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, உங்களை மாதிரி நல்லவங்களை நான் பார்த்ததே இல்லம்மா, இனியும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உன் புகழ்ச்சியை கேட்கறதுக்காக நான் இங்க வரல. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ண அகிலா. அம்மா சரிமா சரிமா, டென்ஷன் ஆகாதீங்க. 10 நிமிஷத்துல பணத்தை எடுத்துட்டு 11வது நிமிஷம் ஊர் எல்லையை தாண்டி இருப்பேன். சரிங்களா? அம்மா, நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஸ்வீட் செய்யறதுக்கு நெய் டின்ன காணும்னு தேடிட்டு இருக்காங்க. எங்க வச்சீங்களோ வந்து எடுத்து கொடுங்க வாங்க. அப்புறமா வந்து உங்க மருமகன் கிட்ட பேசிக்கோங்க. அகிலா, இன்னும் 5 நிமிஷத்துக்கு உன்னை மேடை கூப்பிட்டுருவாங்க. சீக்கிரமா ரெடி ஆயிடு. சரி, ஓகே. சரியா? அம்மா, நீங்க வாங்கம்மா, போலாம் வாங்க. நினைச்ச மாதிரி 1 கோடி ரூபாய் கிடைச்சிருச்சு. சாருவையும் இப்பயே கூட்டிட்டு போயிடணும். இல்லைன்னா அகல்யாணி பேசிய கொன்னுடுவாங்க. ஒருவேளை நான் போனதுக்கு அப்புறம் நானும் சாருவும் லவ்வர்ஸ்னு திருமாறனுக்கு தெரிஞ்சா அது பெரிய பிரச்சனையாயிடும். அதுக்கப்புறம் சாரு இந்த வீட்டை விட்டு வரவே முடியாது. சாரு, சீக்கிரம் கிளம்பு. பணம் கைக்கு கிடைச்சிருச்சு. இங்கிருந்து உடனே கிளம்பலாம். உனக்கு பைத்தியமாக்கலாம். என்னால இப்ப எங்கேயும் வர முடியாது. நீ போய் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நான் வரேன்னு நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. சாரு, என்ன சாரு, பேசுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல சாரு. சீக்கிரமா கிளம்பு, போலாம். அகல்யாத்தா எந்த நிமிஷமும் இங்க வந்துருவாங்க. நீ இங்க இருந்து போ முதல்ல, ப்ளீஸ். சாரு, விளக்க சொல்றதுக்குள்ள இப்ப நேரம் இல்ல சாரு. நீ முதல்ல கிளம்பு வா. ஏன் அகிலா, கைய விடு. என்னால வேகமா கூட நடக்க முடியாது அகிலா. என் நிலைமை புரிஞ்சுக்கோ அகிலா. நான் தான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிருந்தேன்ல, நீ போய் செட்டில் ஆகி 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ கழிச்சு வரேன்னு. நீ திடீர்னு ஏன் அகிலா இவ்ளோ அவசரப்படுற? ஐயோ சாரு, நமக்கு அவ்வளவு டைம் இல்ல சாரு. அகல்யாணிக்கு நம்மளை பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு.
ஆதிராவுக்கு சுபத்ரா அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்ச அன்னைக்கே அகிலா அண்ணி வெளியில இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் சாரு. அப்போ திருமாறனுக்கும் தெரிஞ்சிருமே அகிலா? இல்ல சாரு, பயப்படாத. திருமாறனுக்கு இன்னும் தெரியாது. அகல்யா அண்ணி திருமாறன் கிட்ட எதுவுமே சொல்லல. அவங்கதான் என்ன இந்த ஊரை விட்டு ஓட சொல்லி இந்த பணத்தை கொடுத்திருக்காங்க. சாரு, நான் சொன்னா கேளு சாரு. இப்ப நம்ம கிளம்பலனா நம்ம ஒன்னா சேர்ந்து வாழவே முடியாது. இதுதான் கடைசி சந்தர்ப்பம் சாரு. என்ன நம்பு சாரு. ப்ளீஸ் சாரு, என் கூட வா. சாரு ப்ளீஸ் சாரு, என் கூட வா சாரு. சொன்னா கேளு ப்ளீஸ். நான் எங்கே வரல அகிலா? ப்ளீஸ் சாரு, சொன்னா கேளு சாரு. என் கூட வந்துரு ப்ளீஸ். சாரு சாரு ப்ளீஸ் சாரு. இப்பவே என் கூட வந்துரு. அதான் நல்லது. மறுபடியும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காது. வா சாரு ப்ளீஸ் சாரு. இவ்வளவு தூரம் சொல்றேன்ல, ப்ளீஸ் சாரு வா. சாரு பணத்தை குடுக்கறேன்னு சொன்ன, குடுத்துட்டேன். மரியாதையா பணத்தை எடுத்துக்கிட்டு இப்பவே ஓடி போயிடு. இல்லன்னா திருமாற கையால அநியாயமா செத்து போயிடுவேன். அவன்கிட்ட நான் 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கறேன். சாருமதியை விட்டுட்டு ஓடி போயிடு. இல்லனா என் பையன் உன்னை கொன்னுடுவான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அவன் பணத்தை எடுத்துக்கிட்டு உன்னை தேடி வந்திருக்கானா? என்ன அர்த்தம்? செத்தாலும் சாவேன தவிர சாருமதியை மறக்க மாட்டேன்ல வந்து நிக்கிறான். அவ்வளோ பெரிய காதல் உங்க காதல் இல்ல? நான் அவனை காதலிச்சேன். திருமாறன் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அகிலனை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அன்னைக்கு சுபத்ரா கிட்ட சொன்னப்போ நானும் நம்பி தொலைச்சிட்டேன். சரி, நீ நிஜமாலுமே திருந்தி என் பையன் கூட ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, நீ மாறல. ஆரம்பத்துல இருந்தே எங்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்க. எனக்கு உண்மை தெரிஞ்ச உடனே அந்த இடத்துல உன்னை கொண்டு போட்டுலாம் தான் வேகமா வந்த. ஆனா என் பையன் உன்கிட்ட பிரியமா பேசிட்டு இருந்ததை பார்த்து அப்படியே நின்னுட்டேன். கரெக்டா அன்னைக்கு திருமாற அப்பதான் உன்னை திட்டக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான். நானும் அவன் மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு வேற வழி இல்லாம அமைதி ஆயிட்டேன். எனக்கு இப்ப உங்க 2 பேரையும் சேர்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு சந்தேகம் வருது. இந்த குழந்தை என் பையனோடதுதானா இல்ல? அத்தை, தப்பா பேசாதீங்க அத்தை. இது நிஜமா திருமாறனோட குழந்தைதான்.
இத்தனைக்கு அப்புறமும் உனக்கு எப்படி நம்புறது? இல்ல, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல. உன்கிட்ட நின்னு பேசுறதுக்கே ஒரு வெறுப்பா இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இத்தனை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை எதுவும் செய்யாம விட்டு வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த குழந்தை என் வீட்டு வாரிசா இருக்கு போது நம்பிக்கைதான். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ இனிமே என் மகன் கூட வாழவே முடியாது.